ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு வீட்டு வெற்றி. நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, சீமான் அண்ணனை பற்றி நான் விமர்சிச்சா இது நீ நம்ப மாட்டீங்க. அவங்க கட்சியில் இருந்த ஒரு டாக்டர் ஒருத்தங்க பேட்டி கொடுக்குறாங்க. அந்த வீடியோ கொஞ்சம் நான் இப்போ தான் பார்த்தேன். அந்த வீடியோ கொஞ்சம் கிளிப்பை கொஞ்சம் பாருங்களேன். இல்ல 8% இல்ல, இது 16% ஆயிருக்கணும். இப்போ நாம் தமிழர் களத்துல நான் திருவிக்கா நகர்ல போட்டிடுறேன். திருவிக்கா நகர்ல போட்டி எடுக்கும் போது அந்த மாவட்ட செயலாளர், அந்த தொகுதி செயலாளர் எதிர்கட்சிகள் கிட்ட பணம் வாங்கிக்கிறாங்க. அப்போ நாங்க கட்சியை நம்பி நாங்க நிக்கிறோம் களத்துல. இப்போ எதிர்கட்சிகள் அவங்க கட்சி வாக்கு வாங்கணும்ன்றதுக்காக பணம் கொடுக்கறாங்க. இவங்க நாங்க தோக்கணும்ன்றதுக்காக பணம் வாங்குறாங்க. அப்ப எப்படி நாங்க விடுதலை களத்துல நேர்மையா பயணிக்க முடியும்? இது கீழ் மட்டத்துல இருந்து மேல் மட்டம் வரைக்கும் வேட்பாளரை வச்சு சம்பாதிக்கக்கூடிய நிலை இருக்கு. இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. நான் அதை இங்க சொல்ல விரும்புறேன். எந்த அளவுக்கு கட்சியில இருக்கவங்க முதற்கொண்டும் தொண்டர்கள் முதற்கொண்டு ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த கட்சியில் இருந்த ஒரு டாக்டரே சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் நான் ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 என்டிகே தொடர்கள் இருக்கிறானுங்க. அவனுங்க பேசுகிற பேச்சு என்னால் தாங்க முடியல. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை ஆதாரத்தோடு உங்களுக்கு நிரூபித்தாதான் நீங்கள் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.